களத்துல நீங்க பர்சனலாவே நீங்க வந்து விஜயகாந்த் கட்சி தொடங்குனதுல இருந்து புதிதாக கட்சி துவங்குவதை எல்லாம் நேரடியாக பக்கத்துல இருந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கக்கூடிய ஒருத்தர். நீங்க வந்து இப்ப விஜய் வந்து அடுத்து பிறந்த நாளைக்கு மறுபடியும் மாணவர்களை சந்திக்க போறாரு. வெற்றி கழக தலைவராக, தமிழக வெற்றி கழக தலைவராக சந்திக்க போறாரு. விஜயோட இந்த அரசியல் வருகை தமிழ்நாடு அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்க கேட்டது மிக மிக முக்கியமான விஷயம், விஜயனுடைய கட்சியை குறித்து. இப்ப விஜயனுடைய கட்சி என்பது இந்த மாதிரி ஒரு கட்சி இயங்கி இருக்கிறதா, நடந்திருக்கிறதான்னு பார்த்தா நிச்சயமா என்னுடைய ஒரு இதுல இமேஜினேஷனோட கிடையாதுங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் லீவ் விடுறதுங்கிறது அது நிச்சயமாக அது யார் ஏற்றுக்கொள்வார்கள்? கட்சிக்காரன் ஏற்றுக்கொள்வானா? இல்லை என்றால் நீங்க சொல்லுங்க சார். அவரு 2 வருஷம் லீவ் எல்லாம் விடல சார். கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சோர்சஸ் மூலமா தகவல் வருது. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 1 கோடி உறுப்பினர்கள்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு சொல்றாங்க. நீங்க என்னடானா லீவ் விட்டுருக்காருன்னு சொல்றீங்க. விஷ்ணு ஒரு உறுப்பினர் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தால் கூட இன்னொரு கட்சி இங்க சொல்லிட்டாலே இது பாத்தீங்களா, 1.5 கோடி தொண்டர்கள், 1.5 கோடி தொண்டர்கள்னு அந்த நிலைமை தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ முந்தானயத்தை வந்து நான் வந்து ஒரு கால் டாக்ஸில வந்து ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு போய் கொண்டு வந்தேன். சோ அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்க எந்த கட்சின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் கட்சியெல்லாம் கிடையாது சார், இருந்தாலும் நான் வந்து பூத்ல உட்கார்ந்தேன் அப்படின்னு. யாருக்கு பூத்துல உட்கார்ந்து சொல்லி, இந்த கட்சிக்கு பூத்துல உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ, அப்ப நீங்க அந்த கட்சியா நம்ம கேட்டதுக்கு, இல்ல சார் அப்படி கிடையாது சார், நான் எனக்கு அந்த இது ஸ்கில் செட் இருக்கு சார், எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் 3-4 வாட்டி உட்கார்ந்துருக்கேன், அதுல எந்த கட்சி கூட்டாலும் நான் போயிருவேன் அப்படிங்கிறாரு. திமுக ஆனாலும் சரி, நாம் தமிழர் ஆனாலும் சரி, அதிமுக யாரு கூட்டாலும் நான் போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து மல்டிபிள் கட்சியில வந்து உறுப்பினரா இருக்காரு. அப்ப அந்த மாதிரி விஜயனுடைய கட்சியிலையும் அதான் நிலைமையா, இல்ல இந்த ஆன்லைன் மாதிரி இப்ப காங்கிரஸ்காரன் வந்து போட்டாங்க. ஐயோ அப்பா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இங்க இருக்காரு, தமிழ்நாட்டுல இருக்காரு இல்லையா, அவரு வந்து 2019 தேர்தலுக்கு முன்னால் வந்து டெல்லியில உட்காந்துருந்தார். அப்ப ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ் என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். அது மெம்பர்ஷிப் டிரைவ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மண்டல இருக்கிறவங்களும் வந்து அவர்கள் வந்து மெம்பர்ஸ் சேர்க்கணும். 10 மெம்பர், 100 மெம்பர், இந்த மாதிரி ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை சேர்க்கணும். இவனுக்கு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் கேண்டீன்ல போய் உட்காந்து இருக்கிற ஐடி கார்டு இந்த, ஏன்னா அது வந்து நீங்க வந்து ஃப்ராடு தானே பண்ண முடியாது. போன் நம்பர் வேணும், போன் நம்பர் வேணும், அட்ரஸ் வேணும். அப்ப போன் நம்பர் போட்டீங்கன்னா பிரச்சனை என்னன்னா, அடுத்து மெசேஜ் போயிடும். அங்க நீங்க இது வந்து கீன் பண்ணி டெல்லிக்கு போயிடுச்சுன்னா டெல்லியில இருந்து மெசேஜ் வரும், இது உண்மையா அப்படின்னு கேட்டு மெசேஜ் வந்துடும். அப்ப நீங்க எஸ் நோ நீங்க சொல்லணும். அப்போ இது வந்து ஒரு நம்பர் என்று அனைவருக்கும் தெரியுது. அதாவது இட் இஸ் ஏ ஒர்க்கிங் நம்பர் என்று தெரிகிறது. அப்ப அந்த அளவுக்கு தெரிஞ்சா போதும், நோன்னு சொன்னா கூட அது பிரச்சனை கிடையாது. இந்த நம்பர் இருக்கிறது வந்து முக்கியமான விஷயமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போ ஆனா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த காலேஜ் கண்டில போய் உட்காந்து ஃபில் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்ததுனால இது பசங்களுடைய நம்பர்ஸ், அதே மாதிரி பல கட்சிகள் இருக்கிற நம்பருடைய நம்பர்ஸ், கடைசியில அந்த என்ன ராகுல் காந்தி என்ன நினைச்சிட்டாரு, ஓஹோ இந்த இத்தனை பேர் ஏதோ 10 கோடி ஏதோ நம்பர்ஸ் வந்து கொண்டு வர 10 கோடி கொண்டுட்டாங்க. கொண்டு வந்து கடைசியில வந்து எல்லாமே இன் பேப்பர் இருக்கிறது, எல்லாமே பேப்பர்ல இருக்கிறது. ஆனால் உண்மை நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் எங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த நிலைமை வந்து இவர் என்ன செய்தார், இவர் எப்படி மெம்பர்ஷிப் டிரைவர், அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. அடுத்தது கொள்கை நீங்க பேசணும். இப்போ ஒரு ரஜினியாக இருக்க முடியாது. நீங்க வந்து தூத்துக்குடியில போயிட்டு பார்த்து அந்த ஒன்னும் அந்த இது அந்த போலீஸ் ஷூட்டிங்க்கு நீங்க போயிடக்கூடாது. 2வது நீங்க போனா வந்து போலீஸை கண்டம் தான் பண்ணணும். அதான் மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கு. அது தமிழ்நாடு சுடுகாடாயிரும், எல்லாத்துக்கும் போராட்டம் ஆரம்பிச்சு சுடுகாடாயிரும் சொல்லினா, அதோட உங்க அரசியல் அந்த பயணமே முடிந்து விட்டதாகத்தான் கருத வேண்டும். அப்போ ஒன்னும் நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் போனோம், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம், அதாவது நீங்க வந்து ஏதோ யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து தவறு செய்ய மாட்டார்கள், அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க போகணும். இந்த ரெண்டு there is no middle ground. இன்றைக்கு இருக்கிற ஸ்பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் டிஎம்கே விட்ட ஒரு டிஎம்கே எதிர்கட்சியில் இருக்கும்போது அவர்கள் செய்த அந்த அளவுக்கு வந்து நீங்க ஒன்னும் அதிமுக செய்ய மாட்டேங்குன்னு தான் உண்மை நிலையா இருக்கிறது. பாஜக அதோட தாராளமாக செய்திருந்தார். அப்ப அந்த பாஜகனுடைய ஸ்பேஸை நீங்க பிடிக்க போறீங்க. விஜயை பொறுத்தவரை அந்த பாஜகனுடைய ஸ்பேஸ் தான் விஜயனுடைய ஸ்பேஸ். அதிமுகனுடைய ஸ்பேஸ் பிஜேபியினுடைய விஜயனுடைய ஸ்பேஸ் இல்ல. அதிமுகனுடைய ஸ்பேஸ் அதிமுகனுடைய ஸ்பேஸ் தான். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கின்ற அதிமுக என்பது வந்து அது வந்து தெள்ளந்தெளிவாக எம்ஜிஆர் இல்லாத, ஜெயலலிதா இல்லாத ஒரு அதிமுகவுக்கு நாங்கள் வந்து வாக்களிப்போம் என்று வந்து 2021 மக்கள் வாக்களித்திருக்காங்க. 2019 அதுல பர்சன்டேஜ் எல்லாம் கம்மியாச்சு, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா 2021 அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது நிச்சயமாக கணிசமாக வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு உள்ள இருக்கிறார்கள்.
யாருமே கட்சி விட்டு ஓடி போகல. அந்த அளவுக்கு ஆஃபர் வந்தா கூட யாருமே கட்சி விட்டு ஓடி போகலன்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அப்போ அதிமுகவுடைய ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வர்றது ரொம்ப கடினம். இதுல இன்னும் அடுத்த பிரச்சனை என்னன்னா, அதிமுகவை விட்டு யார் போனாலும் இன்னைக்கு வந்து ஏறத்தாழ அந்த எம்ஜிஆருடைய லெகசி, ஜெயலலிதாவுடைய லெகசி இன்னைக்கு யாருக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு வந்திருக்கு. ஒரு ஓப்பனேஸ்வரன் விட்டு போயிட்டு என்ன ஆச்சு, அட்ரஸ் எல்லாம் போறாரு இல்லையா? அதே மாதிரி ஒரு டிடிவி தினகரனால ஒண்ணுமே பண்ண முடியல இல்லையா? இன்னைக்கு சசிகலா எங்க இருக்கிறாங்க? எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசியில அதிமுக என்ற அந்த ஒரு பிம்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்கன்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த பிம்பத்துல வந்து இப்ப யாரு அதே லக்கல் நிக்கிறாரா இல்ல வந்து அந்த அளவுக்கு வேலை செய்தனால நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவுல வேலை செய்தனால இன்னைக்கு யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிக்கிறார். அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடையாது. அந்த ஸ்பேஸ் மொல்லம் தான் போகும். அதாவது இன்று இருக்கின்ற இளைஞர்கள், விஜய் கூட இருக்கின்ற இளைஞர்கள் வந்து அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஒரு அதாவது இன்று இருக்கின்ற இந்த மெச்சூர் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து முழுசாக நீங்கி விட வேண்டும். இந்த தேர்தல் அரசியல் இருந்து நீங்கி விட வேண்டும். அப்பதான் விஜயினுடைய களம் இருக்கும். சார் அதான் சார், இப்போ நாம் தமிழருக்கு ஒரு 8% வாக்குகள் இருக்கு. இப்போ விஜய் உள்ள வரும்போது நீங்க குறிப்பிட்ட மாதிரியே இப்ப பாஜகவினுடைய அந்த எதிர்கட்சியோட அந்த இடத்த விஜய் ஃபில் பண்றாரு அப்படின்னாலுமே இந்த நாம் தமிழர் ஓட்டுகள், பாஜக ஓட்டுகள், நியூட்ரலா இருக்க ஓட்டுகள் அப்படின்னு கன்சர்வ் பண்ணி அவரு களத்துக்குள்ள இறங்க போறாரு அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், மறுபடி மாணவர்களை சந்திக்க போறாரு, கட்சி அறிவிப்ப பிரஸ் மீட்டா வெளியிடாத விஜய், ஒரு மாநாட்டை இன்னும் துவங்காத விஜய், எல்லாத்தையுமே அவங்க வெறும் ஆர்டிகல்ஸாவும் ட்வீட்டாவும் மட்டுமே போட்டுட்டு இருக்காங்க. இப்போ மாணவர்களை சந்திப்பை வேற அவர் பிறந்த நாளை ஒட்டி மிகவும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும், வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கிறோம், அடுத்து உடனே மாவட்டமா போறோம், மாநிலத்துல பிடிக்கிறோம், கோட்டையில கொடியேற்றுறோங்கிற ரேஞ்சுக்கு விஜய் ஃபேன்ஸ் தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாணவர் சந்திப்பு பழைய முறை நடந்ததை போல தமிழகம் முழுக்க ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா, இல்ல இந்த முறை அரசியல் நிகழ்வாக மாற்றப்படும் வாய்ப்பு இருக்கிறது? இல்ல, நிச்சயமா இம்பாக்ட் இருக்குங்க. அதாவது ஒரு நடிகர், அந்த நடிகரை பாக்குறதுக்கு எவ்வளவோ நபர்கள் வருவார்கள். அது நமக்கு அதுல இருந்து எவ்வளவு கன்வெர்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட எந்த நடிகர் வந்து ரோட்ல நின்னாலும் அதுல வந்து ஒரு 10,000 பேர் வந்து கூடிடுவாங்க. அதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அது சின்ன நடிகரானாலும் சரி, பெரிய நடிகரானாலும் சரி, யாரானாலும் சரி, அந்த ஒரு கூட்டம் அவர்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதுல வந்து எத்தனை பேர் வந்து உங்க கூட இருக்க போறாங்கன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி வந்து நான் நல்லது செய்ய போறேன்னு சொன்னா மட்டும் மக்கள் வந்து உங்களை நம்பி வாக்களிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது, பண்ணவும் மாட்டார்கள். அது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லுங்களேன். திராவிடம் என்ற அந்த வார்த்தையே உங்களுடைய கட்சியில் கிடையாது. அப்ப திராவிடம் என்ற வார்த்தை இல்லைன்னா நாங்க வந்து திராவிடர்கள் எந்த அளவுக்கு நம்புவார்கள் என்ற அந்த கேள்வி இருக்குது. அதற்கு பதில் அளித்துத்தான் வேண்டும். அதை தாண்டி வந்து நீங்க எல்லாமே வந்து ஒரு சினிமா டயலாக பேசிட்டு போக முடியாது. உதயநிதி பேசுற மாதிரி இந்த சினிமா டயலாக் இருக்கு இல்லையா, அதை தாண்டி நீங்க பேச முடியுமான்ட்டு, அதாவது பேசிக்கலி ஒரு 1/2 மணி நேரம் உங்களால் வந்து பேச முடியுமாங்கிற கேள்விதான். அது உதயநிதிக்கு இன்னைக்கே முடிய மாட்டேங்குது. அது உங்களால் முடியுமான்னு தான். அது ஒரு கோஹரண்ட் தாட்ல உங்களால் பேச முடியுமான்னு தான். சிரிக்காம இது ஜோக் பண்ணாம நக்கல் அடிக்காம உங்களால் பேச முடியுமா ஒரு இஷ்யூல? ஒரு இஷ்யூ இன்னைக்கு இருக்கிற இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன தீர்வு? உங்களுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கிறதா? அந்த தீர்வுனா என்ன தீர்வு? அது உங்களால் பேச முடியுமா? இந்த கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு நீங்க பதில் அளித்தா தான் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இளைஞர்கள் வந்து ஸ்டூபிட் கிடையாதுங்க. இளைஞர்கள் நிச்சயமாக வருவார்கள். அது உங்களை வந்து நம்பி வருவார்கள். ஆனால் உங்க நம்பி வரும்போது கூட அடுத்த பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, வாட் டு யூ ஹேவ் டு ஆஃபர்ன்னு இருக்கு. உங்க மூஞ்சியை தவிர என்ன இருக்கு ஆஃபர் பண்றதுக்கு? அந்த கேள்வி வருது. நீங்க வந்து சினிமால ஹீரோ தான், ரியல் லைஃப்ல நீங்க ஹீரோ ஆனாலும் சரி, ஜீரோ ஆனாலும் அது பிரச்சனையே கிடையாது. உங்க அருகில் இருக்கிற நபர்கள் வந்து கரெக்டான நபர்களா இருக்கிறார்கள், அந்த நபர்களுக்கு வந்து விஷயம் தெரியுமா, இவ்வளவுதான். அப்ப விஜய் வந்து இதுக்கு பதிலளிக்கிறதுக்கு பதிலாக இல்லங்க எங்கிட்ட வந்து இந்த சயின்டிஸ்ட் இருக்காருங்க, அவர் என்ன சொல்லுறாரோ நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், இவரை நான் எம்எல்ஏ ஆக போறேன், உங்க தொகுதியில் நிறுத்த போறேன் அப்படின்னு சொன்னா கூட போறோம்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு தெளிவு வந்து விஜய்க்கு இருக்கிறதா என்ற அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அதுக்கு தெளிவில்லை என்றால் நான் வந்து முதலமைச்சராக வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு வந்து களம் இறங்கினால் நிச்சயமாக அவர் வந்து தடுமாறுவார். சார் இன்னொரு கேள்வி, இப்போ விஜய் நீங்க பர்சனலா ஆன் ரைட்டிங்ல நீங்க ஜேர்னலிஸ்டா இருந்த அனுபவத்தை வச்சு நான் கேட்கிறேன். நீங்க பல பேரை விமர்சனம் பண்ணியிருப்பீங்க, பல தலைவர்கள் குறித்தான கட்டுரைகளை வெளியிட்டு இருப்பீர்கள், அது எல்லாத்துக்குமான எதிர்வினைகளையும் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு தலைமுறையில நீங்க விஜயை பத்தி 4 வார்த்தை தப்பா சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த விஜய் ஃபேன்ஸும்
சோசியல் மீடியால ட்ரோல் பண்றத பார்க்க முடியுது. இது ஒரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏற்புடைய ஒரு சிச்சுவேஷனா இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை வந்து விஜய் கண்டிக்காமல் இருக்கிறதும் இதை வந்து அட்ரஸ் பண்ணாம இருக்கிறதும் சரியா ஒரு கட்சி தலைவரா? இல்ல அதுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆஸ் எ லைஃப் ஆஃப் இட்ஸ் ஓன் சொல்லுவாங்க. இப்ப நரேந்திர மோடி ஏன் கண்டிக்காம இருக்கிறாரு? முடியாது. நீங்க கண்டிச்சாலும் எவனும் கேட்கிற இடத்துல கிடையாது. இப்ப நரேந்திர மோடி வந்து சில இடங்கள்ல வந்து இஸ்லாமியர் அவுட்ரீச் என்ற பேர்ல இப்ப கூட பேசுறாரு இல்லையா? அதுக்கு வந்து எதிர்வினை அந்த தீவிர ஹிந்துத்துவ குரூப்ல இருந்து பயங்கரமா இருக்குது. நீங்க ட்விட்டர்ல பார்த்தாலே தெரியும். இவன் ஏன் இப்படி பேசுறான்லாம் இருக்கிறது. நாம பேசாத வார்த்தை. அதாவது எனக்கு உடன்பாடே கிடையாது. எல்லா the man responsible for the destruction of all democratic institutions in India அப்படின்னு ஒரு இது கிஸ் கொஸ்டின் வந்து அதுக்கு பதில் வந்து நரேந்திர மோடி தான். அப்படி நினைக்கின்ற ஒரு ஆள் நான். அது நான் கூட வந்து யூஸ் பண்ணாத வார்த்தைகள். ஏன்னா என்னை பொறுத்தவரை அவர் என்னுடைய பிரதமர் கூட. நான் யூஸ் பண்ணாத வார்த்தைகள் கூட ரைட் விங் ஹிந்துத்துவ கட்டர் எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப விஜய்னால தடுக்க முடியாது. ஒரு சீமானால தடுக்க முடியாது. இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் வந்து நம்மளை இதை விமர்சனம் பண்ணதில்லை. அந்த ஒரு எந்த அளவுக்கு கொச்சையா போக முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சையா தான் பேசுவாங்க. அதே மாதிரி விஜயனுடைய கேஸும் அதுதான் வரேன். இப்போ நம்ம திராவிட அரசியல்னு பேசும்போது அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்து அதை அட்ரஸ் பண்ணலனாலும் அதை என்கரேஜ் பண்ணாம இருப்பாங்க. அதை வந்து இப்படி பண்ணாதீங்க, தெருமுனை கூட்டங்கள், பிரச்சாரம் எல்லாமே பண்ணி படிங்கன்ற ஒரு விஷயத்த இந்த பழைய தலைவர்கள்லாம் திருப்பி அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பிள்ளைங்களை கூட்டு போங்க, படிக்க வைங்க. பட் இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா கன்சர்னான ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணாம இருக்கிறதே முதல்ல ஒரு இஷ்யூ இல்லையா? அதுவும் அவர் ஃபேன்ஸை வந்து அவ்வளோலாம் என்கரேஜ் பண்றது வந்து சரியா இருக்குமா? நீங்கன்னு கிடையாது, எந்த ஒரு மூத்த பத்திரிகையாளரா இருக்கட்டும் யாரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ணாம ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனங்களை விஜய் ரசிகர்கள் ஆன்லைன்ல எதுக்கெடுத்தாலும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜயை பத்தி தும்முனா உடனே அவங்களுக்கு எதிராக ஒரு ட்வீட், விஜயை பத்தி பேசுனா அவங்கள உடனே காலி பண்ணிடுறாரு. இப்படி ஒரு சோசியல் மீடியால ஒரு எதிரணியை வச்சிட்டு இருக்கிறது சரியா இருக்கும் அரசியல் காலத்துக்கு வரும்போது? அது விஜயனுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, பல காலங்கள்ல இருந்தது. ட்விட்டர் இல்லாத காலத்துல இல்லை என்றால் சோசியல் மீடியா இல்லாத காலத்துலதான் ஒரு தீப்பொறி ஆறுமுகமும் வெண்ணிறையாடு இவங்க இந்த வண்ணை ஸ்டெல்லாவும் வளர்மதியும் எல்லாம் வெற்றி கொண்டாடம் எல்லாம் இருந்தார்கள் மறந்துட முடியாது. திராவிட கட்சிகள் வந்து எல்லா காலத்திலையும் வந்து ஒரு ஜெயலலிதா இருந்து ஆரம்பிச்சு கருணாநிதி ஆனாலும் சரி அனைவரும் வந்து இதை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர்ஸ் என்பது யாரு? அவர்களுடைய பேச்சுக்கள் வந்து நான் பல இடத்துல கேட்டிருக்கேன். அதாவது அது மக்களுக்கு புரியும்படியான இருக்கின்ற பேச்சு என்று பலரும் ஜஸ்டிஃபை பண்ணுவார்கள். ஆனால் இந்த அளவுக்கு ஆபாசமான பேச முடிகின்ற அந்த இல்லை என்றால் அது வந்து ரசிக்கின்ற தன்மை வந்து அந்த தலைவர்களுக்கு இருந்தது. நாம் அது அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து அந்த மாதிரி பேசுகின்ற ஒரு நபரை வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அமைச்சராக்குறாங்க. கலைஞர் அது செய்யவில்லை. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் வந்து வளர்மதியை வந்து அமைச்சராக்குறாங்க. சோ இதெல்லாம் நான் கண்ட விஷயம் தான். ஒரு இடத்துல ஒரு காலத்துல வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கிங்கிறது இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல செய்து கொண்டிருக்கிறாங்க. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு. சோசியல் அது பிளாட்ஃபார்ம் அவ்வளவுதான். ஆனால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு விஜய்னால மட்டும் அது செய்ய முடியும் என்று கிடையாது. ஒரு 20 பேரை நான் வேலைக்கு வச்சேன்னா ஒரு வாரத்துக்கு இப்போ எல்லாருமே கிக் எக்கானமில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாரத்துக்குப்பா 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 7000 ரூபாய் நீ எடுத்துக்கோ இவன் அடின்னு சொன்னானா அவன் அடிச்சுட்டே இருப்பான். 200 ட்வீட் போடு ஒரு நாளைக்கு போட்டுன்னா அவன் போட்டுட்டே இருப்பான். அவன் ஆட்டோமேட்டிக் ஒரு பாட்டை வச்சுட்டு டே பொறுக்கி டே அவனே டே இவனேன்னு சொல்லிட்டு போட்டே இருப்பான். அப்ப இப்படி ஒரு 20 பேரை வச்சு யாருனாலையும் பண்ணக்கூடிய விஷயம் தான் இது. இந்த ட்ரோலிங் என்பது யாருனாலையும் பண்ணக்கூடிய விஷயம் தான். நீங்க ஷட் டவுன் பண்ணுவீங்க, இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு போவான். நீங்க பிளாக் பண்ணுவீங்க, இன்னொரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு போவான். அப்ப விஜய் வந்து செய்கின்ற இந்த விஷயம் அவருடைய ஒப்புதலோட நடக்குதோ இல்லையோ, மேபி இஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் இட். ஆனால் அவருக்கு கண்டம் பண்றாங்க. அவர் வந்து அதை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடாது. அவ்வளவுதான். யூ கேனாட் கண்ட்ரோல் இட், பட் அட் த சேம் டைம் யூ கேனாட் சாங்ஷன் இட். அது செய்யலைன்னா உங்களையும் வச்சு செய்வாங்க.